ஐயா பெரிய மனுஷங்களா? ஆத்தா சன்னதியில எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். இது குண்டத்து காளியோட கோயில் சன்னதி. இந்த சன்னதிக்குள்ள எந்த காரியம் செஞ்சாலும் அது நல்ல காரியம்தான். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். வாத்தியார் ஐயா, நீங்க தாராளமா கோவில் தேர் செய்யறதுக்கு பணத்தை தரலாம். உங்களுக்கு அவளே உத்தரவு கொடுத்துட்டா. நீங்க ஆக வேண்டிய காரியத்தை சந்தோஷமா ஆரம்பிங்க. சரிம்மா, எடு சுந்தரம். ஐயா, இதுல கோயில் பணம் 10 லட்சமும் ஏன் பணம் 5 லட்சமும் இருக்கு. இது முன் பணமா வச்சுக்கோங்க. ஆத்தா தேர்ல பவனி வரும்போது அவன் மனசு கொழுந்து சந்தோஷப்படணும். அந்த அளவுக்கு சிறப்பா இந்த தேரை செய்யுங்க. எல்லாம் ஆத்தாவோட அனுகிரகங்க. நல்லதுங்க. சரிப்பா, தேர் செய்ய நல்லபடியா பணம் கொடுத்தாச்சு. இனிமே தச்சரோட வேலைதான். 3 நாள் தள்ளி போச்சேன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் இப்ப சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க ஐயா, நீங்க போய் தேர் செய்யற வேலையை ஆரம்பிங்க. சரிங்க, வரேங்க ஐயா. நீங்களும் போய் கோவில் வேலையெல்லாம் ஆரம்பிங்க. சரிங்க, வரும். சரி, அப்ப நாங்க வரோம். ஐயா, அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க ஐயா. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிங்க ஐயா, நான் வரேங்க ஐயா. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரியான நேரத்துல வந்து என் மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திருக்கேன். எப்பவுமே நான் சரியான நேரத்துக்கு தான் வருவேன். ஆனா இத புரிஞ்சுக்காம எவ்வளோ பேரு என் மேல வருத்தப்படுறாங்க. கோவிலுக்குள்ள ராகு, கேது, சூரியன், சந்திரன், புதன், வியாழன்னு எந்த கோளுக்கும் கிரகத்துக்கும் சக்தியே இல்ல. இங்க காளியம்மாக்கு மட்டும்தான் சக்தி. சகல கோள்களையும் தனக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறவ அந்த காளியாத்தா. அதனால நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பேதமோ பிரிவோ எதுவுமே கிடையாது. அதனால கோவிலுக்குள்ள எந்த நேரமும் நல்ல நேரம்தான். இவ்வளவு அறிவா பேசுறியம்மா. உன்னை பார்த்தா சாதாரண பூ விக்கிற பொண்ணு மாதிரி தெரியலையே. நீ யாரு? ஏன் வாத்தியார் ஐயா, பூ வித்தா அது உங்களுக்கு சாதாரணமா? அதுவும் சரிதான். உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அது சாதாரணம் இல்லதான். ஆமா, நீ என்ன இந்த கோயில்ல தான் இருக்கியா? ஆமாங்க ஐயா, இந்த கோவில்ல தான் பூ வித்துக்கிட்டு இருக்கேன். பூ விக்க வந்தனா எல்லாரும் உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களை சங்கடப்படுத்திட்டு இருந்தாங்க. மனசு கஷ்டமா இருந்துச்சா, அதான் நான் வந்தேன். ஏன்பா சண்முகம், நீ நினைச்ச மாதிரி தான் தேர் செய்யறதுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் ஏன் இன்னும் சோகமா இருக்க? இல்ல சுந்தரம், இது வரைக்கும் இந்த ஊருக்காரங்க யாரும் என்ன மரியாதை குறைவா ஒரு வார்த்தை பேசுனதில்ல. ஆனா இன்னைக்கு அவங்களெல்லாம் நான் பேச வச்சுட்டேன்ல, அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. அவங்கள சொல்லி தப்பு இல்லை. நல்ல நேரத்துக்குள்ள நம்ம பணத்தை கொண்டு கொடுக்காதது நம்ம தப்பு தானே. டே சண்முகம், இது என்னடா அசிங்கம்? போக போக பாரு, இதை விட 1000 மடங்கு அசிங்கமும் அவமானமும் வந்து சேரப்போகுது. அப்ப நீ நாண்டுகிட்டு இதே மரத்துல
போனமா தொங்குவடா. வாத்தியார் ஐயா, யாரு என்ன பேசினா என்ன, யாரு என்ன மனசுல நினைச்சா என்ன, நீங்க அத பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. எப்பவும் நல்லவங்க நினைக்கிறது தான் நடக்கும், கெட்டவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அந்த காளியாத்தா அப்படி நடக்கவும் விட மாட்டா. என்னையா சிநேகிதர் ஐயா, நான் சொல்றது எல்லாம் சரிதானே? ஆ, ஆ. சரிங்கய்யா, அப்ப நான் வரட்டுமா? சரி ஆ.